Example 4.14. The sum of 2 rupees 2000 is compounded continuously. The nominal rate of interest being 5% per annum. So, இப்போ என்ன சொல்றாங்கன்னா பிரின்சிபல் ஒரு அமௌண்ட் போறோம் 2000 rupees. இப்போ இனிஷியலா அவங்க 2000 போடுறாங்க. நாம வந்து முதல்ல P அப்படின்னு வச்சிருப்போம் டைம் T. அது வந்துட்டு 5% இன்ட்ரெஸ்ட். அது ஒரு அமௌண்ட் ஆகும். அந்த அமௌண்ட்டுக்கு 5% இன்ட்ரெஸ்ட். அந்த அமௌண்ட்டுக்கு 5% இன்ட்ரெஸ்ட் அப்படி போயிட்டே இருக்கும். 2000 into 5/100 போட்டா ஒரு வேல்யூ வருமா? அதுக்கு 5% இன்ட்ரெஸ்ட் போட்டு அடுத்த வாட்டி இப்படி குமுலேட் ஆயிடும். அதை வந்து நம்ம எப்படி ஒரு ஈக்குவேஷனா காமிக்குதுன்னா என்ன ஆகும் உங்களுக்கு? இதோட ரேட் ஏறிட்டே இருக்குமா? இன்னைக்கு 5% சொல்றோம், குமுலேட் ஆகும்போது அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறுற மாதிரி இருக்கும். அது இன்னும் கொஞ்சம் நீங்க பேசிக் நல்லா படிச்சீங்கன்னா தெரியும். இப்போ 2000 ஃபர்ஸ்ட் இயருக்கு இன்ட்டு 5% போடும்போது எவ்வளோ வரும் நம்மளுக்கு? 100 வருமா? இப்போ அடுத்தபடியா 2000 கூட இந்த 100 சேர்த்துக்கணும். இது அடுத்த வருஷத்துக்கு வரும். ஸோ மறுபடியும் ஒரு அப்படி எப்படி போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி குமுலேட் ஆகிட்டு இப்போ இதுக்கு 5% திருப்பி இதோட இப்படி போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி போகும்போது ரேட் வந்துட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் மாறிட்டே இருக்கும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மாறிட்டே இருக்குதுன்ற பட்சத்தில் அதுக்கு ஒரு ஈக்குவேஷன் என்ன போடுறாங்கன்னா dp/dt, அதாவது பிரின்சிபல் அட் டைம் t, சேஞ்ச் இன் பிரின்சிபல் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். பிரின்சிபல் இப்போ முதல் வருஷத்துக்கு ஆரம்பத்தில் p யோட வேல்யூ வந்துட்டு 2000. ஒரு வருஷம் முடிஞ்சோன்னா நம்ம 100 ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிட்டு அடுத்த வருஷத்துக்கு ஆரம்பம் வந்து 2100 இல்லையா? முதல் வருஷம் 2000 சொன்னோம், இதுக்கு 5% போடுங்க 100 rupees வந்துச்சு. இப்போ அடுத்த வருஷத்துக்கு பிரின்சிபல் என்ன ஆயிடுச்சு? இப்போ 2100 ஆயிடுச்சு இல்லையா? அப்போ அந்த மாதிரி பிரின்சிபல் மாறும்போது எப்படி மாறும்? வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அப்படின்னா அது வந்து that is equals to அந்த சேஞ்ச் இன் பிரின்சிபல் வந்துட்டு 5/100 ஆஃப் பிரின்சிபல். ஏன்னா அட் ப்ரெசென்ட் எவ்வளோ பிரின்சிபல் இருக்கோ அது 5%. அதுதான் அவனை சொன்னேன். இப்போ 2100 ஆகுதுன்னா இப்போ இதான் பிரின்சிபல், இதில் நம்ம 5/100 போடுவோம். ஸோ போட்டால் அடுத்த வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறிடுது. அப்போ 2100 + 105 இப்படி போயிட்டே இருக்கும். ஸோ அதுதான் இப்படி ஈக்குவேஷன் நம்ம தருவோம். இந்த ஈக்குவேஷன் எப்படி வருதுன்னு பார்த்துக்கணும். Principal change in principal with respect to time is equals to 5% of principal at that time. Principal every year மாறிட்டே இருக்கும். அப்போ எவ்வளோ பிரின்சிபல் இருக்கோ அதுல 5%. அதே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல எப்படி சொல்லுவாங்கன்னா 2000க்கு 5% எவ்வளோ? 100 rupees-ஆ? எவ்ரி இயர் நீ எவ்வளோதான் ஏற்றினாலும் எவ்ரி இயர் 100 போட்டு வருவாங்க. அது வந்துட்டு என்ன சொல்றோம்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இப்படி வரும். ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம்னா dp/dt 5/100னா 0.05. ஸோ p எல்லாம் ஒன்றா கொண்டு வந்துடுவோம். இதை வேரியபிள் செப்பரபிள் மெத்தட். So integrating on both sides, integral of dp/p is equals to 0.05 integral of t. இன்டிகிரேட் பண்ணா log p. எப்பவுமே லாக்னாலே பேஸ் e இருக்குன்ற விஷயம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. t plus c1. ரெண்டு பக்கமும் லாக் வரல, அதனால நம்ம என்ன பண்ணோம்? plus c. இப்போ நம்ம பிரின்சிபல் p கண்டுபிடிக்கணும்னா e பவர் 0.05t plus c1. e power 0.05t into e power c1. So e power c1 c in consider பண்ணலாம். c e power 0.05t. ஓகேவா? இது வந்து இப்போ ஆரம்பத்துல when time t வந்து 0 இருக்கும்போது பிரின்சிபல் எவ்வளவு வருது? 2000. அப்போ
2000 equal to C e power 0.05 T0. 2000 C e power 0 na 1 வரும். So C ஓட வேல்யூ 2000. சரியா? பா இந்த C ஓட வேல்யூ தான் இந்த பிரின்சிபல் இருக்கும். C equal to 2000 e power 0.05 t. சரியா? மறுபடியும் இப்போ என்ன பண்ணணும், நீங்க கொஸ்டின் என்ன கேட்குறாங்க பார்த்தா நம்ம மெயின் கொஸ்டின் வரும். என்ன கேட்குறாங்க கொஸ்டின்ல சியோட வேல்யூ எவ்வளோ வந்துச்சு நம்மளுக்கு? இதுதான் பப்பி. என்ன கேட்குறாங்க கொஸ்டின், இன் ஹவு மெனி இயர்ஸ், எத்தனை வருஷம் பொறுத்து will the amount be double? இவங்க போட்ட பிரின்சிபல் டபுள் ஆகும். இப்போ எவ்வளோ பிரின்சிபல் போட்டிருக்காரு? இனிஷியலா 2000 போட்டிருக்காரு. அப்போ when பிரின்சிபல் டபுள் ஆகணும்னா 2000 into 2 எவ்வளோ வரும்? 4000 ஆகும்போது T எவ்வளவு? பிரின்சிபல் 4000 ஆகும்போது அப்போ 4000 equal to 2000 e power 0.05 t. So e power 0.05 t is equal to 4000 by 2000. இப்போ நம்ம ரெண்டு பக்கம் லாக் எடுக்கணும். லாக் எடுத்தா என்ன வரும்? லாக் e power 0.05 t equal to log 2. 0.05 t log e na 1 equal to log 2. But t is equal to log 2 divided by 0.05. இப்போ நம்ம log 2 ஓட வேல்யூ கண்டுபிடிச்சி அதை வந்துட்டு இந்த 0.05 எல்லாம் டிவைட் பண்ணணும். log 2 ஓட வேல்யூ வந்துட்டு அப்ராக்சிமேட்டா 0.6931. 0.6931. அப்போ இது நீங்க கால்குலேட்டர்ல போட்டு பாருங்க, உங்க சயின்டிபிக் கால்குலேட்டர் தான் வரும், நார்மல் கால்குலேட்டர்ல வராது. போட்டு செக் பண்ணிங்க வரும், ஞாபகம் வச்சுக்கலாம். 0.6931 divided by 0.05 போட்டா எவ்வளோ வரும்? 5.05 போட்டா approximately 3.86 வருது. அப்போ t equal to 14 years approximately. இது வந்துட்டு approximated value தான், பிராக்கெட்ல வேணா approximately போட்டுக்கோங்க. அதாவது 13 மாதம் 13 வருஷம் 9 மாதம் 10 மாதம் அந்த மாதிரி ரேஞ்சில் வரும். 0.6931 by 0.05 போட்டால் நமக்கு வந்து 14 இயர்ஸ் அப்ராக்சிமேட்டாக அப்படி தான் வரும். ஓகேவா? புரிஞ்சுக்குங்க. எதனா டவுட் இருந்தால் கேளுங்க. ஓகேவா?